ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான்னு பார்க்க போகிறோம். அந்த குரு வக்கர நிலை காலத்தில் எங்கே இருக்கார், என்ன யார் தொடர்பு கொள்கிறார், யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசீஷ்டில் தற்போது மிருகசீஷ்டில் இருப்பார். செவ்வாய் கால் நிற்கிறார். ரொம்ப சோனியாக போச்சு. 2 பேர் இன்டிமேசி உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசீஷம் அப்புறம் ரோஹிணி காலில் ரிவர்ஸ் இல்லையா, ரோஹிணி காலில் வருவார். இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தான்னா செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார், குரு செவ்வாய் கால் நிற்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள், இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? அதே மாதிரி சுக்கராச்சாரியர் ரிஷபத்துக்கு வந்துடுவார், விச்சிகத்துக்கு வந்துடுறார். விச்சிகத்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட. ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார். விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் 2 பேரும் போட்டி கொண்டு செய்கிறாங்க. நமக்கு என்ன குரு நேரம் கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணி தான் கொடுப்பார், கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க. ஏன்னா செவ்வாய் வேறு ராஜா வேறு, இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு, அரசன் வேறு, கேட்கவே வேண்டாம் நமக்கு. ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நம்ம நாடை வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும். பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோ, வயிற்று கலிங்க வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும், பயங்கரமாக ஆடும். பாதிப்புகள் நிறைய இருக்குந்தாங்க, நமக்கு பேருக்கு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும். நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும். எஜுகேஷன்லேருந்து, குழந்தைகள் விருத்தியிலேருந்து, கல்யாணத்துலேருந்து, பகுதியிலேருந்து, சொந்தமாக வியாபாரம் தனி இருக்குன்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஆனால் ஒரு சில சனீஸ்வரன் வக்கரம் முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு 10 நாளில் வந்துடுவார் அவர், கவலைப்பட வேண்டாம். நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறார் அவர் 4ஆம் தேதி. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ கிரக நிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு. ஆன் பிஹாஃப் ஆஃப் குருவினுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய். அதுக்கு பிறகு சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விச்சிக்கிட்டு வந்த சுக்கரை தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் ராகு காலில், ராகு சனீஸ்வரன் காலில். இப்போ இப்படி இருக்கு பாருங்கள். நமக்கு வேண்டியது என்ன, யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும், நமக்கு சௌகரியங்கள் வேணும், நம்ம அனுபவிக்கணும், நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பத்துக்களில் கைமாறாமல் இருக்கணும், ஏமாந்து போகாத இருக்கணும். தட்டனை வைத்தல் முறுத்தல் மறுத்தலில் மாட்டின்னு அவசப்படக்கூடாது, யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இறக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கு இல்லையா? நம்ம முட்டாளாகக்கூடாது, நம்மளை அறிவாளியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், நல்ல சமுதாயம் இருக்கணும். அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. பகவான் எப்படி பண்ணுறான் பாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார். அது உங்களுக்கு புரிஞ்சுருப்பீங்க. நம்மளை முட்டாளாக்காத்தினால ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க, பார்க்க போகிறீங்க. அதை பற்றி நமக்கு வேணாப்போ நன்னா இருக்கட்டும். ஆக மட்டும் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் சுக்கிரனுடைய கை ஓங்கும். அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விச்சிக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. நேரடி சப்தமாக உட்கார்ந்து சுக்கிரன் குருவோட இன்டிமெசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது. நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம், சாவணும், நம்ம சாப்பிடணும், கொள்ளணும், அனுபவிக்கணும், பந்துக்கள் உரணும் இருக்கணும், அருகக்கூடாது, நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு. இறையாமே நன்னா இருக்கும். நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும். அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க. நமக்காகவே அவங்கெல்லாம் படைச்சிருக்கார். நீங்கள் என்னமோ அவர் இவர் தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை. நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா, அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க. பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார். தயவுசெய்து கிருஷ்ணனை மறக்காமல் விட்டுறாதீங்க. சொத்தே அவர் தான். அதனால் நமக்காக வேண்டி யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம கூடயே இருக்கார். இப்போ இந்த பீரியடில் பிரமாதமாக இருக்கும். உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது. இத்தனை நாளாக போராட்டத்திலே இருப்போம். கை கெட்டது வாய் கட்டாது, கடன் உச்சல் அது இது வியாதி என்னெல்லாமோ நோய், குரங்கு வியாதியெல்லாம் வந்தாலும் சொல்லி பயமுறுத்துவாங்க. பயப்படவே வேண்டாம், ஒன்றும் ஆகாது.
மண்ணை தின்னா கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காங்க. ஏன்னா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு. அந்த அட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நன்னா இருக்கும். எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்துக்கூடிய சக்தி கொடுத்துருக்கான். எங்கேயாவது ஆடு மாடு புலி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா? அது வாழலை கேட்குறேன். நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும்? நமக்கு ஞானம் கொடுத்துருக்கான்னு அதுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. ஆக மொத்தம் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமேல் ஒரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துலா ராசினியர்களே, சுக்கராச்சாரியார் உங்கள் வீட்டிலே வந்து உட்காந்துட்டு அப்புறம் அடுத்த வீட்டுக்கு சுவிட்சத்துக்கு போகிறார். புதனும் உட்காந்துடுறார். அயனசேன போனஸ்தை பாக்யாதிபதி 2 பேரும் உங்கள்கிட்ட வந்து உட்காந்துடுறார். சுக்கரரே உட்காந்துடுறார். அஷ்டமாதிபதி எப்போதுமே கொடுறான்னா கொடுக்க மாட்டான், அடித்து வாங்கினான், அது ஆபத்து. புத்தியை பயன்படுத்தி தட்டினான்னா தானாக கொடுத்துட்டு போகிறான். எப்படி செயல்பட்டுனா தான் கொடுப்பான்னா அந்த சரி இந்த ஒழிஞ்சு போ அப்படின்றோம். எங்கெங்கே யார்கிட்ட எது வீக்னஸ் குறை நிறை இதெல்லாம் பார்த்து தகுந்த மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கிட்டேன்னு வச்சுக்க, நம்பர் 1 அந்த அறிவு நமக்கு ஏது இல்லையே. அந்த துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் அறிவு லேட்டாக ஒர்க் பண்ணுறது. அதனால தான் அவங்களுக்கு எப்போதுமே, ஏன்னா சுக்கராச்சாரை தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். 2ஆம் பட்சம் பண்ணுறார். சனீஸ்வரன் கேட்கவே வேண்டாம், அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. 4ஆம் வீட்டு அதிகாரி, 4க்கு 5 தொடர்பு. இந்த குரு வக்கர காலத்தில் குரு தான் 3ஆம் வீட்டு அதிகாரி, 6ஆம் வீட்டு அதிகாரி ஆச்சுன்னா எதுவுமே செழிப்பாக வரணும், செல்வாக்கு வரணும், பெருகி வரணும், விருத்திக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா குரு 3ஆம் வீட்டு அதிகாரி. இந்த குரு 3ஆம் வீட்டுக்கு ஆய்க்கப்படாத ஆள். இது போதும் அப்படின்னு உட்காந்துட்டார். நான் எப்படி விருத்திக்கு வருது, ரிஸ்க் எடுத்துக்க மாட்டார். இப்படி சுக்கராச்சாரியர் அப்படின்ட்டுவார். எப்படி இருக்கு பாருங்க. அவரே 6ஆம் வீட்டு அதிகாரி. வியாபாரத்தை ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். ரிஸ்க் எடுத்துக்க மாட்டோம்னா வியாபாரம் எப்படி வரும்? புத்தியோட பயன்படும், அதெல்லாம் நேர்மையாக தான் பண்ணணும். அப்படி பார்த்தா எப்படி வரும்? அதனால் 6ஆம் வீட்டுக்கும் குரு லாய்க்க விடாது. அது என்ன பண்ணுறது? அப்போ ஆல்டர்னேட்டிவ் வழி என்ன? அதுதான் இத்தனை நாளாக நீங்கள் இல்லாத ஒரு ஆபத்தில் பெரிய விஷயத்தை ரகசியம் பண்ணி வச்சுருக்கார். புரிஞ்சுங்களா? என்ன அழகாக பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள். 2ஆம் வீட்டில் உட்கார வச்சு, 8ஆம் வீடு சம்மந்தப்பட்ட சுக்கராச்சாரியர் 2ஆம் வீட்டில் உட்கார வச்சு, அயனசேன சம்பந்தப்பட்ட அந்த புதனையும் உட்கார வச்சுட்டு குருவை அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. 3க்கு 8 3க்கு 6க்கு உள்ள குரு தொடர்பு அப்படியே ரிவர்ஸு. பவரெல்லாம் பிடுங்கி சுக்கரன் கையில் கொடுத்து செவ்வாய் கையில் பவரெல்லாம் பிடிச்சி செவ்வாய் கையில் வந்துருக்கு குருவோட. இதெல்லாம் இவருக்கு குருவோட கொடுத்து இப்படி வாங்கி ரொட்டேட் பண்ணி அங்கேருந்து இங்கே வாங்கி இவர் நேராக கொடுக்க மாட்டேன். செவ்வாய்க்கு ஒரு இன்டிமசி ஜாஸ்தி சுக்கரனுக்கு. செவ்வாய் உங்களுக்கு யார்? களத்திரம். அவ்வளோதான். களத்திரம் ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகிடுதுன்னா அந்த மனைவியோ அந்த கணவனோ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ சொல்லக்கூடியவங்க 2 பேர் சம்பாதி அந்த குடும்பத்தை சம்பாதிக்க போகிறாங்க. நீ வாட்ட உன் வீட்டு பார்த்துக்கூட நான் கல்யாணம் ஆகிட்டுனா கூட என் வீடு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டுருக்க முடியுமா? சாப்பிட்றது போடு செலவுக்கு அன்றாட செலவு கூட வரத்துக்கு ஏதாவது செலவுக்கு குடும்பத்தில் பண்ணணுமா வேணாமா? எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, நான் எதுக்கு உனக்கு சோறு போட்டு காப்பான்னு சொல்ல முடியாது. மாமனார் மாமியாரை கவனிச்சா நானும் தார்மீகத்திலேயே கொஞ்சமாவது பண்ணுவாங்கல்ல. இப்போல்லாம் யாரும் தனித்தனியாக இருக்காங்க, அது சொல்லக்கூடாது. இனிமேல் அதெல்லாம் வராது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சினிமாவில் சீன் மாறுற மாதிரி இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு எல்லாம் மறைந்து ஒற்றுமையாயிடும். வீடு தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் அன்றாட ஒரு உறவு இப்போ தான் வந்துட்டு இதுவும் பேசுகிறதில்ல. வாட்ஸ்அப்பு அது இது பேசிகிட்டே இருப்பாங்க. வாசனை வாய்ப்புகள் தரன்னு வண்டி எட்டு வருவாங்க. சர்வசாதாரணம். நல்லது பொல்லது கிட்டாதுக்கெல்லாம் ஏதோ பேருக்கு அலைஞ்சிட்டு இருந்தவ
யாரோ பண்ணுறன்னு விட்டவங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து வாலண்டியர் சந்தோஷமாக டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. அப்படி ஒரு அமைப்பு வந்துருக்கு. துலாத்தில் பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக குரு பண்ணியிருந்தா தவிர அந்த குருனுடைய ஒரு செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அதிகாரத்தை இவர்கிட்ட வாங்கிட்டார். சுக்கிரன் வாங்கிட்டார், செவ்வாய் வாங்கிட்டார் ஃபுல்லாக. ஆனால் எனக்கு கவலை இல்லை. எப்படி இருந்தாலுமே செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்கு கலத்தனம் சொல்லக்கூடியது இப்போதைக்கு பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்காரு. பாக்கியத்திலிருந்து அடுத்தது ஒரு 10ஆம் வீடு வருவார் சுந்தர வீட்டுக்கு. சந்திரனுடைய காலில் அப்புறம் உட்காருவார், குருவே உட்காருவார் ரோஹிணியில். வர 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 நம்மளுக்கு இந்த 9-10 தனியாக வந்து கிடைக்கிறது பாருங்கள். அந்த குருவினுடைய இது ஃபுல்லாக எடுத்துட்டு சுருனுடைய இதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அத்தனை சௌபாகியம் கூட 64 கலைகள், 40 சௌபாகியம், எத்தனை விதமான இது சொத்துக்கள், பணம், அந்தஸ்து, அனுபவிக்கிறது, கொள்வது, எந்தெந்த நம்ம நாட்டில் பாதி தெரியாத போச்சு. இல்லைன்னா அந்த கலைகள் சம்மந்தப்பட்டது நமக்கு அதுதான் ஜீவனம், அதுதான் அது எல்லாமே பொருள், பணம், அந்தஸ்துலாம் அப்புறம். அதில் பொருளாக அதான் பருத்தியே புடையாக வந்த மாதிரி நம்மளுடைய கலைகளே நமக்கு உணவாக, ஆகாரமாக எல்லாம் அமைப்பில் கொடுத்துக்கு அதுவே பணமாக பொருளாக ஆகி கொண்ட அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கான் பகவான். அதை விட்டுட்டு எங்கிட்ட போய் வேலைக்கு சம்பாதிச்சிருத்தியே பண்ணிட்டு நான் டெக்னாலஜி பேர் குன்னால டெக்னாலஜி இது டெக்னாலஜி பறை இதை ஆக்கி நல்லபடியாக சம்பாதிங்களேன். இதுவே ஜீவனை மாற்றி கொள்ளுங்களேன். அதை விட்டுட்டு எத்தையோ சம்பாதிச்சு இது விட்டுட்டு அப்படி புறக்கணிச்சிங்கன்னா வாழ்க்கையை முட்டை. அந்த இதுதான் இப்போ மாற்றி உங்களுக்கு கொடுக்குறான். துலாத்துக்கு இதை மாற்றி பண்ணுறதுக்கு காரணமே இந்த அறிவு ஞானம் இத்தனை வருஷமாக இல்லாதது இப்போ உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே குபேர யோகம் உங்களுக்கு அடுக்கும். நான் யாரும் குபேரன் சொல்கிறதே இல்லை. நான் குபேரனே போண்டியாக போய் அப்புறம் சம்பாதிச்சு பகவான் கொடுக்குறான். பகவானே போண்டியான அப்புறம் குபேரங்காது திருப்பதி சாமி தான் ஆனார். இன்னும் கடை நடத்திட்டு இருக்காரான். அது சொல்லிக்கிறோம் நம்ம. இவர் செலவச்சிடுற லேவிஷ் ஸ்பெண்டிங் பகவான். அவர் பகவானே அடுத்தவங்கிட்ட தான் வாங்கி செலவிக்கிறது பழக்கம் கிருஷ்ணனுக்கு. இவர் எப்படி லேவிஷ் ஸ்பெண்டிங்காக இருப்பார்? கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு போட்டு பணத்தை தாராளம் இழைச்சி விட்டார். அதோ ட்ராமாலாம் ஆடி இருக்கு நிறைய. ஆனால் குபேரன் தலைதலையை பிச்சுருந்தான். இந்த குபேரனை ராவணேஸ்வரன் கை வச்சுட்ட உடனே பணம் காணாப்படுது. இப்படி நிறைய கதைகள் நமக்கு முன்னாடி நிறைய இருக்குது. அதாவது நடந்தது எல்லாமே. எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் புதுசாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறது தான் உண்மை இல்லை. எப்படி வேணால் சீன் மாற்றுவார், நம்பவே முடியாது நம்மால். அப்போ மாற்ற போகிறது பாருங்கள் வேடிக்கை. துலாத்துக்கு பார்க்காது குபேர யோகம் நான் இது வரைக்கும் யாரும் சொல்ல உங்களுக்கு வரும். குரு வக்கரமாச்சே வரும். எப்படி வரும் அது நீங்கள் தான் சொல்லணும். எப்படி வரும்னு பாருங்கள். எப்படி வந்தால் உங்களுக்கு என்ன, அப்படி வரக்கூடிய வழி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு ஆயிருப்பீங்களே ஆளையே. அதனால் அவன் பண்ண போகிற வழி எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு பண்ண போகிறான். இந்த கிரக அமைப்பு பார்த்து தெரியுதில்ல உங்களுக்கு. இல்லை சொல்லாத்தில் குரு வக்கரகாலத்தை ஆன பிறகு அட்டமத்தில் உட்கார வச்சுட்டு 2ஆம் வீட்டில் உட்கார வச்சுட்டு எல்லாம் மறைமுகம் பண்ணுறவங்களுக்கு ஐதகவின போல சம்மந்தப்பட்ட புதனை உட்கார்ந்துருப்பார். அட்டமாக சொல்லக்கூடிய அந்த குரு சுக்கிரனும் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அவரை தூக்கி 3ஆம் தேதியை கொண்டு அங்கே உட்கார வச்சு 8ல் உட்கார வச்சுட்டு ட்ராமான ஆடி உங்களுடைய 6ஆம் வீட்டில் கொண்டு ராகு உட்கார வச்சுட்டு உங்கள் 12ஆம் வீட்டில் கேது உட்கார வச்சுட்டு அப்புறம் சனீஸ்வரனை கொண்டு பூர்வத்தில் உட்கார வச்சுட்டு அதை சாவுக்கும் அவர் தொடர்பு ஏற்படுத்திட்டு இத்தனை கூத்தடிக்கிறாரு. செவ்வாயிலுக்கு காலில் கலத்தத்துக்கு காலில் புனர்போஸ்து கொடுத்து குரு கொடுத்து குருவுக்கு வந்து செவ்வாய் நட்சத்திரம் பிரிகுசேஷன் கொடுத்து இந்த ட்ராமாலாம் ஆடிருக்காரு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போகிறது தான் மறைமுகம் வச்சு கொல்லப்புறத்தில் வழியாக கொடுக்குறாரு. உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னா தெரிதான். அதனால் உங்களுக்கு குபேரையாக வரும்போது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் வரதான் போகிறது. என்றைக்கு எப்போதான் கேட்காதீங்க. குரு வக்கர ஆரம்பிச்சு 29 ஆறார் புரட்டாசி 29 ஆகும்போது 5-10 ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நவம்பர் மாதம் இது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கத்தில் இருப்பார். அப்பா அக்டோபர்லேருந்து சனீஸ்வரன் நவம்பர் 4 நவம்பரில் வெளியில் வந்துடுறார். அப்பியா சனீஸ்வரன் வந்ததுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. சரீரம் நன்னாக இருந்து போக பாக்கியம் அனுபவிக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும், வியாதி சஸ்தம் இல்லாத ஆயாசத்தை நன்னா அனுபவிச்சு பெஸ்ட்டு நன்னா உழைச்சி சம்பாதிச்சுக்கணும்.
அறிவுபூர்வம் சம்பாதிக்கணும், ஆனந்தமாக சம்பாதிக்கணும், எல்லாரையும் அரவணைச்சிக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் விடக்கூடாது, நல்லது போலது எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணணும். எந்த வீட்டுக்கு எல்லாம் நம்ம வீட்டு மனுஷாக தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும். பகவான் தொடர்பு இருக்கணும், கிருஷ்ணனோட தொடர்பு இருந்தால் தான் அந்த தேவதைகள்லாம் அனுபவிக்க முடியும். பாவம் நம்மளோட மாரடிக்கிறதுக்கு அதெல்லாம். இந்த விஷயத்தில் தெளிவாக உங்களை புரிஞ்சுக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா ஒரே ஒரு காரியம்தான். சப்தாவம் கொண்டு சொல்லிடுவாங்க. நாராயணத்தில் முதல்ல ஒரு பகுதி இது வரும், 7 நாட்கள் பண்ணுற அளவுக்கு. பரிசித்து கேஸில் அந்த கோகர்ண பெருமாள்னு ஒருத்தர் ஆத்மதேவர் கேஸ் இதில் வருது ஆட்டோமேட்டிக் பாகவத புராணத்தில் வருது. சுகபுராணம் சொல்கிறது பின்னாடி சூதபுராணம் கேட்டு அது பிரகாரம் நாராயணத்துலேயே அவர் சொல்கிறார், பட்டத்திரி சொல்கிறதுக்கு கேட்கலாம், அருமையாக இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் 7 நாட்கள் பண்ணினா அதுக்கு பண்ணக்கூடியவங்களாக இருப்பான். ஒரு உங்கள் குடும்பமாக அதை பண்ணிட்டீங்கனால தொலாத்தில் இத்தனை வருஷம் இல்லாத இப்போ 5 மாதம் குரு கொடுக்க போகிற, குரு வழியாக கொடுக்க போகிற அத்தனை விஷயம், பொருள் மணி அந்தஸ்து எல்லாமே நீடிச்சு நிலைக்கும். உங்களுக்கு நீடிச்சு நிலைக்கணும்னா அதை பண்ணணும். இதுதான் பரிகாரம். தெரிஞ்சு வேறு பரிகாரம் தெரியாது, நிலமோ பரிகாரம் இருக்கலாம், அப்போ தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் அப்பப்போ தேவையானதை கொடுத்தா என்ன, ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க ஒரு பரிகாரம் கிடையாது. குருக்கு ஓய்வு கொடுத்துட்டார். குரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எப்போதுமே. அதனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உலகத்தில் வாழ முடியாது. நான் பகவான் அவன் இச்சைக்கு உட்பட்டு தான் இருக்கு தவிர உனக்கு எனக்கும் ஆனால் அப்படி நேர்மை நியாயம் சொல்லலாம். அவனுக்கு இது எல்லாமே வேணும். அப்பேற்பட்ட இந்த நிலையில் இந்த மாதத்தில் பத்திரம் யாருமே சொத்துக்கு கோட்டை விட்டு சொத்தெல்லாம் திருப்பி வாங்கிடுவீங்க. கேஸ் எல்லாம் இருக்காது, அடிதடி இருக்காது, பிரச்சனை இருக்காது. உங்கள்கிட்ட புத்தியை பயன்படுத்தி எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. உங்கள் ஆற்றல் சொல்லவே வேண்டாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் பெரிய வெளியூர் தெரியணும். நீங்கள் பெரிய ஆள்னு எப்போ தெரியும்? நீ உலகத்துக்கு உங்களை விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு ஆனால் தான் முடியும். உங்கள் செயல்கள் அதெல்லாம் அதுக்கு அனுகூலமாக வந்து உங்களை செயல்பட வச்சு உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களை தூக்கி நிறுத்தி பாராட்டுகள்லாம் பெறுவீங்க. வாரிசுகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக பயன்படும். உண்மையில் சொன்னால் அவங்களால் தான் நீங்கள் உங்களுடைய லெவலை உயர்த்திக்கிறீங்க. குடும்பம் நல்லா இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், வருத்தமே இல்லாத ஒரு குடும்பம் பார்த்துருப்பீங்களா? இப்போ வரும் 5 மாதம் டயர்ட்னஸே தெரியாது, பரவாயில்ல, அட்டமாக நல்லா டூரெல்லாம் போவீங்க, அனுபவிப்பீங்க. வியாபாரம் நன்னா நடக்கும், தொழில் நன்னா இருக்கும், கலைகள் நன்னா விருத்தி ஆகும், எல்லாத்தையும் நன்னா இருக்கும். விருந்தோம்பல் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 5 மாதம் வெறும் பொற்காலம். உண்மை அந்த காலத்தில் பாடம் படிப்பேன், குப்தர்கள் காலம் பொற்காலம்னு. அந்த மாதிரி இப்போ இது பொற்காலம், இது வரப்போகிறது. அது எப்படி? வெளியே சுற்றி யாரும் பார்க்காதீங்க. வெளிநாடெல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடின்னு குதிரை மாதிரி போட்டு இங்கேயே அண்ணா அனுபவிங்க. நம்ம அப்படி தான் எங்கே வெளிநாடு போகிறோம் அப்படின்னு இருக்குது. 60% மேலே எல்லாம் வெளிநாட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய வருத்தம். நாடு ஏன் இப்படி இருக்குன்னா, அங்கே போய் அந்த நாடெல்லாம் உள்ளாட்டு விட்டுருவாங்க. அன்றைக்கே காந்தி சொன்னார், அந்நிய பகிஷ்காரம் பண்ணினாங்களா? ஒரு ட்ராமாக்காக பண்ணினாங்க, அவ்வளோதான். நடைமுறையில் எல்லாம் வெளிநாடு தானே. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக வெளிநாட்டில் அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஊற்றணும். அப்புறம் என்னத்தை இங்கே அவர் நாட்டுக்கு வரும்போது அந்த நாடு நல்லா விஷயமாக இருக்குங்க. இப்போ அதெல்லாம் 0 ஆக்கிட்டார். கவலைப்பட வேண்டாம். இந்த நாடு அமெரிக்கா நன்னா இருக்க போதோ 5 மாதத்துல அந்த அமெரிக்காவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகிறது, வரக்கூடாது. என்ன பண்ணுறது? வரும். அதனால் பார்த்துக்கணும். ஏன்னா எவ்வளோ சும்மா விட போகுது. மூக்கை நுழைச்சி அடுத்த விஷயத்தில் இல்லைன்னா பாதிப்பு தான் வரும். அது அமெரிக்கா நுழைச்சிருத்து நிறைய வரப்போகிறது. அதனால் எது இருந்தாலுமே நம்ம வெளிநாட்டு விஷயம் நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டு விஷயம் நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம வீட்டு விஷயத்தை பார்க்குறதுக்காக பகவான் நிறைய பண்ணுறான். அது அனுபவிங்க.